திருமாவளவன் சொல்லியிருக்காரு, சகோதரத்துவம் இருக்கும் மதத்தை பாராட்டுகிறோம், பிறப்பின் அடிப்படையில் சகோதரனாக ஏற்கும் மறுக்கும் மதத்தை எப்படி ஏற்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான். பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம்தான். அதான் எல்லாருக்குமான கொள்கை. நாங்கள் சொல்வது, நீங்க ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்க தவறுன்னு சொல்றோம். இஸ்லாம தவறுன்னு நாங்க சொல்ல, தீவிரவாதியை தவறுன்னு சொல்றோம். அதை எப்படி இவர் பிறப்பின் அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம்? அதனால இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லட்டும். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி படி சொல்லட்டும். இவரே தான் 2012 பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு. அந்த கார்ட்டூன் எப்படின்னா, நேரு அவர்கள் கையில சவுக்கு, அம்பேத்கர் ஐயா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவா நத்தை வேகத்துல போனனால நேரு அவர்கள் சாட்டைய சொல்லட்டினார்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்துச்சு. அதை எடுத்தது நாங்க, நம்முடைய அரசு வெளியெடுத்தோம். அதை இதற்காக 2012 காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அண்ணன் கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் கேட்கிறேன், அண்ணா காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில நாங்க ரொம்ப பின்னாடி இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்க வயலேட் பண்ணிருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருந்து, அமைச்சர்கள் இருந்து, ஜனாதிபதியில இருந்து எல்லாத்தையும் பாருங்க, நாங்க கௌரவம் கொடுத்திருக்கோமா, கௌரவம் கொடுக்கலையா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்கு, ஏதோ இருக்கு அவருக்கு, அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டும் என்றே பேசுறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 2012 நீங்க பண்ண போராட்டத்தான் ட்விட்டர்ல நான் பதிவு போட்டேன், நீங்களே பேசிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்களே. இன்னைக்கு அவர் அரசியல்ல அவர் கட்டாயம் திமுகவோட இருக்கணும், திமுக சொல்றது எல்லாம் பேசணும், கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் என்று. இன்னைக்கு அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இன்னைக்கு கடந்த வாரம் கோவையில் நடந்த அந்த இஸ்லாம் ஊர்வலத்துல அதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பங்கெடுத்ததை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும், அது அவங்களுடைய மத அடிப்படையில தான் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஐயா இறுதி ஊர்வலம் பப்ளிக் ப்ரொசஷனா எதற்கு அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்த்து நில்லுங்க நீங்க சொல்றீங்க? திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடினா பர்மிஷன் இல்ல பிஜேபிக்கு. உதாரணத்துக்கு கூட்டம் சேர்றதுக்கு இல்ல, கைது. நான் நேத்த பத்தி சொல்லனா, சில இடத்துல கூட்டம் சேர்றதுக்கே அனுமதி இல்ல, 2 பேர் வந்தா கைது. இது தமிழகத்தில் நடக்கிற நிலைமை. ஆனா இங்க தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள், விதைக்கப்படுகின்றார்கள். அவங்க மேல கேஸ் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பிரிவினைவாதம் இல்லையா? அது செக்ஷன் 153A இல்லையா? அதுல சட்டம் உங்களுக்கு, அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா? மாட்டியர் அப்படிங்கிறாங்க, அது தேச பிரிவினைவாதம் இல்லையா? அது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSA வராதா? அப்ப NSA நீங்க யாரு மேல பாய்ச்சுவீங்க? பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னா அவர் மேல NSA போடு. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னா, திமுகவை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா அவரை காலையில பிடிச்ச கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிட்டு போ. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பத்தி தப்பா சொல்றாரு, அது வேறங்கண்ணா. ஆனா பத்திரிகை நண்பர் ஒரு கருத்து சொல்றாரு, கருத்து நல்லதா கெட்டதா 2வது பாயிண்ட். அதுக்கெல்லாம் NSAவும் ஒரு சட்டமும் இப்படி வருதல்ல. இதுல விதைக்கப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள், அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் இங்கனே பிரிவினைவாதம் போச்சு. ஆனால் ரகுபதி அவர்களே, நீங்க சட்டத்துறை அமைச்சர் தானே, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் உங்க வேலை இல்லையா? கேஸ் போட மாட்டீங்களா? அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எதற்கு ஒருதலை பட்சம் தான் எங்க கேள்வியை தவிர, நீங்க தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறாங்க, கொடுக்கட்டும், ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய வழக்கம், பண்ணட்டும். பப்ளிக்கா நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம். பப்ளிக்கா அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமா பார்க்க வச்சீங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்ல எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். அதுக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? 170 BNSS வழக்கு பதிவு யார் என்னன்னா அதெல்லாம் முதல்ல ஓடி வருவாங்களேனா? வழக்கு பதிவு பண்ற அண்ணாமலை மேல வழக்கு போனா ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் ரேஸ்ல ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சுனா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸ்ல ஓடுறாங்க. எப்படா அவன் மேல கேஸ் போடலாம்? அதனால அதெல்லாம் பாத்துக்கலாங்கண்ணா. வழக்கு பதிவு ஒன்றும் புதுசு இல்லை, பாத்துக்கலாங்கண்ணா. நாங்க எப்பவுமே சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பக்கம் இருக்கின்றோம், அது வேற. நாங்க நேற்று பைக்கில் பேசுறதை நீங்க பாத்தீங்களே, ஒபே பண்ணி போனோம். இதான் ரூல். போலீஸ் ஐயா சொல்றீங்களா, ரைட், இந்த ரோட்டா ரைட், நிக்கணுமா நிக்கணும், வண்டியில் ஏறணுமா ஏறணும், மண்டபத்துக்கு போகணுமா போகணும், இந்த டைமுக்கு வர்றீங்களா விடுங்க.
அது நாங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுறோங்கண்ணா. நான் கேட்பது கோயம்புத்தூரினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 144 உங்களுக்கு போட முடியாதா? ஒரு ஊர்வலம் போது, ப்ரொசஷன் போது, ஃபியூனரல் ப்ரொசஷன் போது 144 எதுக்கெல்லாம் போடுறீங்க? இதுக்கு போட மாட்டீங்களா? 5 பேத்துக்கு மேலே சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை 100 பேர் தான் மேக்ஸிமம், 100 பீப்புள் வாங்க, நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அது சொல்ல மாட்டீங்களா? எதுக்கெல்லாம் 144 போடுறீங்க? இதுக்கு போட மாட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு தைரியமா சில அமைப்புகள் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட. நான் ஏதோ பேசி மத கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன், இன்னைக்கு தமிழக அரசியல்வாதியிலே எல்லா மதமும் சமம், எல்லாம் ஒன்னா இருப்போம் சொல்றது நான் தாங்க. அதனால மேல கேஸ் போன ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. இந்த அலுவலர் தான் சிரிக்கிறதான்னு தெரியலைங்க.